வணக்கம். பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். தேவைப்பட்டால் வீடியோவை நிறுத்த முடியும். கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் நீங்கள் நெருக்கமாக பார்க்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப், டிக்கர் PLTK. ஆகஸ்ட் 18, 2025 இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப் துணைப்பிரிவைச் சேர்ந்தது. தி இன்டர்நெட் 58 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு 10 இல் 6 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 2.9 புள்ளிகள். நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பீடு 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். நிறுவனத்திற்கு 6 மதிப்பெண்களுக்கு எதிராக பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப். நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம். பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப் மைனஸின் இயக்கவியலைக் காட்டியது 47.2%. 35.6% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப் $1.36 பில்லியன் மதிப்புடையது. $11,341 பில்லியன் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு 1 பில்லியன் மதிப்புடையது. நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $0.08 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $1,089 பில்லியன். பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப் சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 0.012%. புத்தக மதிப்பு 0.007%. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. படிக்கும் நிறுவனத்திற்கு கடன்கள் இல்லை. நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் நல்லது 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் 15.8 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூன் 30. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் லாபம் $86 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் $229 மில்லியனாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 0.5 ஆகும். துணைப்பிரிவு 7 சராசரி. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $2,670 மில்லியன். அடுத்த 12 மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் $4,330 மில்லியனாக இருக்கும். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 1. விளிம்புநிலை 3.2%. துணைப்பிரிவுக்கான சராசரி 22.9%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை வரம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 0.154% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 1183% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $390,000 மற்றும் துணைப்பிரிவுக்கு $515,000.
துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபம் $24,700. துணைப்பிரிவு சராசரி 16,370,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு $764,000. துணைப்பிரிவில் $716,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாய் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். 1% துணைப்பிரிவின் சராசரியுடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகளின் எண்ணிக்கை 11.6% ஆகும். காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 26% அளவை காட்டுகிறது. பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப். துணைப்பிரிவில் RSI நிலை 61% உள்ளது. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் $3.64. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $6.41 ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம், அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் மதிப்பீட்டின் அடிப்படையில் பிளேத்திகா ஹோல்டிங் கோர்ப். மதிப்பீட்டு முறைமை. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பங்குக்கு $3.63 என்ற விலையில் வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒரு நல்ல மதிப்பீடு மற்றும் விலை இயக்கத்தை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோல்களை பயன்படுத்தி செய்யப்படுகிறது. அகிமின் குறியீடு. லாபம் 4.36 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் 2 முதல் 9 வரை அமைக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால். இந்த வழக்கில் பரிவர்த்தனை செப்டம்பர் 17, 2025 அன்று பரிமாற்ற வர்த்தகம் முடிந்ததும் தானாகவே மூடப்படும். அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் COMM விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனை ஆகும். இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று. மற்றொரு ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி. குரு மார்க்கெட்ஸ்.